ஒரு பையன் எப்படி இருக்கா, டொமைன் நாலேஜ் வந்துடுது, டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணிடுறான், இது பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிடுறான். அப்போ கிளைண்ட் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ப்ரோ. கிளைண்ட் எடுக்கிற ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சென்னையிலே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அவங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க நம்ம ஸ்டார்ட் அப் டிஎனுக்கு. அது வந்து நம்ம எப்படி வந்து நேஷ்னல் லெவலில் பண்ண ஒரு ஈவெண்ட்டை ஃபஸ்ட் டைம் அவ்வளோ இனிஷியேட் எடுத்து பண்ணாங்க. நம்ம சர்க்கிள் இருக்கிற ஹை லெவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆண்டர்ப்ரனர் வரைக்கும் அதில் இன்க்ளூட் ஆகிருந்தாங்க. எனக்கு அந்த எக்ஸ்போஷர் எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை, அது ஏதாவது இன்டெகிரேட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதை எப்படி நான் டார்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த லான்ச் ஈவெண்ட்டில் நான் இருந்தேன். அப்போ தான் ஓகே இப்படி ஒரு ஈவெண்ட் இருக்குது, இது அவங்க பண்ணுறாங்கன்னு ஐடியா கிடச்சிச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் இருந்துச்சு லான்ச் பண்ணுறதுக்கு. இந்த 6 months டைம்ன்றது எனக்கு டைம் லைன். அதுக்குள்ளே இவங்களோட அட்டென்ஷன் நான் எப்படி டேப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே இவங்களோட கான்டாக்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு. இவங்க தான் லிங்க்டின்ல இருக்காங்க, பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இன்ஸ்டாலேயே லிங்க் ஆகிட்டாங்க. ஓகே இப்போ இவங்களோட அட்டென்ஷன் நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஈவெண்ட்டை பற்றி அவ்வளோ அவேர்னஸே எடுத்துகிட்டு வரல. யாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சரை வச்சு ப்ராமோட் பண்ணுறது எதுவுமே பண்ணலை. அந்த ஈவெண்ட்டோட எண்ட் டைமிங் வந்துச்சு, அந்த 6 மாதம் எண்ட் ஆகிற டைமிங் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஒரு ரீல் இதே மாதிரி எடுத்து பண்ணேன். அந்த ரீலில் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றின ஒரு 30 seconds எப்படி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தர முடியும் லிங்க் போட்டு இதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சேன். நான் ஆக்சுவலி அதில் வந்து அந்த ஃபவுண்டரை டேக் பண்ணிவிட்டு அந்த ஆர்கனைசேஷனை தான் டேக் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் அப்லோட் பண்ணி ஒரு 12 hours ஆகிடுச்சு, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பட் ஆனால் அந்த ரீச் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஓகே நம்ம ஹோப் வச்சுக்கலாம் பார்க்கலான்னும் போது அடுத்த நாள் நான் எடுத்து பார்க்குறேன், அந்த வீடியோ அவரோட பேஜில் ரீஷேர் ஆகிருந்துச்சு. ஓகே ரீஷேர் ஆகிருந்துச்சு. ஓகே அப்புறம் அவர் பார்த்துட்டாரு. நான் அது வரைக்கும் நான் எதுவுமே பார்க்கல. அடுத்த நாள் என்னோடய இன்பாக்ஸை போய் பார்த்தா, ஹாய் ஆலன், ஐ சா யுவர் வீடியோ, ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் வித் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே டிஸ்கஸ் பண்ணும்போது டேரெக்டாக ஆஃபீஸ் வாங்கினாங்க, பண்ணோம், எல்லாம் எங்களோட ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவங்களோட அடுத்த பிக்கஸ்ட் ஈவெண்ட் டெய்லி எங்கிட்ட தான் தந்தாங்க. ஸோ நம்ம இப்போ ஆட்ஸ் ரன் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு எக்கச்சக்க ஆட்ஸ் ரன் ஆகுது. பட் எத்தனை ஆட் நமக்கு ரெசனேட் ஆகுது? இல்லை, நம்ம ஆட் ஃபெட்டிக் இருக்கு, நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு ஸ்பான்சர்ட்னு வந்தாலே ஸ்வைப் பண்ணி ஈஸியாக மூவ் பண்ணிடுவோம். ஒரு வீடியோ ஒரு 1 hour வீடியோ இருக்குது, அது அவ்வளோ ஆட் வருதுன்னா ஆட் வந்து ஆஃப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் உன் ரெக்குவயர்மெண்ட் இதுதான், நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னும் போது ஓகே இவன் தான் இந்த அளவுக்கு பண்ணுறான்னா அப்போ அவங்ககிட்ட எதுவும் இருக்குது, இவன் பிஸ்னஸ் என்னென்னு போய் உள்ளே போய் பார்ப்பான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பான். ஓகே அவங்க ஒரு ரெக்குவயர்மெண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். ஒரு நார்மல் பேக்கரியாக இருந்தாலும் சரி, அந்த பேக்கரி காஃபே ஆனாலுமே சரி, டிசைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலாக மாறும். எந்த அளவுக்கு அதை நம்ம எஃபிஷியண்டாக பிராண்டிங் பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது. பிராண்டிங் இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். அந்த பிராண்டிங்கை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த லெவல் ஆஃப் கம்பெனிஸை நம்ம அட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே நீங்கள் ஆக்சுவலி இந்த வே உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் தி வே. இது வந்து இந்த டொமைனில் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி நம்ம அப்ராட் கிளைண்ட்ஸ் நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஈமெயில்ஸ் அவங்க ஒரு நாளைக்கு 1000 emails வரும். எத்தனை மெயில் அவங்க போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க? செக் பண்ண மாட்டாங்க. இப்போது ஒரு கம்பெனி டார்கெட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஸ் கம்பெனி சவுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சவுதியில் இருக்கிற இந்த சாஸ் கம்பெனி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களோட என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் ஃபுல் அனலைஸ் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் யாரும் முக்கியமான ஆள்னு அனலைஸ் பண்ணுறேன். லிங்க்டின்ல கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் மொட்டையாக ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு வச்சுக்கணுன்றதை பார்ப்பாங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபைலை எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கீங்களோ அதை ரொம்ப பார்ப்பாங்க. இம்பார்ட்டன்ட்லி யுவர் ப்ரொஃபைல் பிக்சர். ப்ரொஃபைல் பிக்சர் ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்டே பண்ணுவாங்க. ஓகே ப்ரொஃபஷனல் ஹெட்ஷாட் தனியாகவே ஆஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது, அந்த ரெக்வஸ்ட் நீங்கள் எதை வச்சு அக்செப்ட் பண்ணுவீங்க? உங்கள் நேம் இருக்கும், உங்கள் டெஸ்டினேஷன் இருக்கும், உங்கள் இமேஜ் இருக்கும். பீப்புள் வில் ஜட்ஜ் த புக் ஒன்லி பை இட்ஸ் கவர். அதுதான் எழுதப்படாத உண்மை. அந்த கவர் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கான கிளைண்ட் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு என்னதான் புக்கு சூப்பராக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு காமிச்சிக்கிறோன்றது தான் இருக்குது. ஓகே இப்போது நாங்கள் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணிட்டீங்க, ரெக்வஸ்ட்டும் அனுப்பிட்டீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் அ ஓப்பனிங். நீங்கள் எடுத்தவொடனே இன்பாக்ஸில் போய் மெசேஜ் அனுப்பிச்சா அன்ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க போஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க ரெகுலர் அப்லோடாக இருந்தாங்கன்னா போய் கமெண்ட் பண்ணி ஒரு இன்ட்ராக்ஷன் ஆரம்பிங்க. நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் யாரா இது கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. கமெண்ட் பண்ணுறாங்களே உங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்பாங்க. உங்கள் டொமைனும் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா அவங்களே வந்துடுவாங்க ஆர்கானிக் லீடாக. இல்லை வரலை, ஆனால் அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று அவங்க கம்பெனி பற்றியோ இதை பற்றியோ அப்லோட் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிங்க்கில் இருப்பாங்க. உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே உங்களை பற்றின ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டிஎம் பண்ணிங்கன்னா
அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இல்லைன்னா அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த போஸ்ட்டுங்கிற விஷயத்த கொஞ்சம் இது சொல்லுங்க. ஏன்னா நீங்க இங்க போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதுல ரீல் பண்ணிட்டீங்க. ஆமா, ரீல் பண்ணி தமிழ்நாடு பொறுத்த இதுல அங்குள்ள போஸ்ட்டுங்கிறது அவங்கள போஸ்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி ஒன்றுத்துக்கு SaaS பேஸ்ட் கம்பெனிக்கு நாங்கள் வந்து ரீல் எடுக்கணும். அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டோம். ஓகே, இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட் இது. என்ன பண்ணோம், ஒரு 5 நாளைக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி பற்றியே போஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டொமைனில் இருக்கிற பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க தான் இந்த எந்த பிஸ்னஸோட நம்ம கொலாபரேட் பண்ணலாம், எந்த பிஸ்னஸோட பார்ட்னர் அப் பண்ணலாம், அவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. எந்த லீடுமே அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, அது ரொம்ப பார்க்கலாம். ஒரு கம்பெனி இருக்குன்னா எப்படி நீங்கள் ஜாபுக்கு HR ரெக்வஸ்ட் கொடுப்பீங்களோ, பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் லீட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கோ ஃபவுண்டர்ஸ் இவங்களாம் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இவங்களோட அட்டென்ஷன் நீங்கள் டேப் பண்ணணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ நான் அந்த டெவலப்மெண்ட் லீடாக இருக்கவங்க தான் டிசிஷன் எடுப்பாங்க. இவங்கள வெண்டார் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரினா, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் என்னென்ன ஆஃபர் பண்ணுவோம், ஈவெண்ட் பண்ணால் எப்படி பண்ணுவோம், இல்லை ஒரு RFP பண்ணால் எப்படி பண்ணுவோம், இல்லை அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்னா எப்படி பண்ணுவோம், எப்படி பண்ணோம். இதுக்கு முன்னாடி அந்த டொமைனில் எங்களோட கிளைண்ட்ஸ் யார் அதை அப்லோட் பண்ணிட்டே வந்தோம். அந்த ஆள் எல்லாத்தையும் லைக் பண்ணிட்டே வந்தார். லைக் பண்ணிட்டே வரும்போது ஓகே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. 5வது நாள் அவரே DM பண்ணி எங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது பேசணும்னு சொன்னாங்க. அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஓகே, ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஓகே அந்த டொமைனில் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா தட் இஸ் an automatic lead. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த போஸ்ட்டே இப்போ நான் ஒரு ஒன்றும் இல்லை, நான் இப்போ பாட்காஸ்ட் சர்வீஸ் கொடுக்குறேன், பாட்காஸ்ட் கன்சல்டிங் கொடுக்குறேன்னா நான் இதில் என்னென்ன பண்ணேன் கற்றுக்கிட்டேன், இல்லைனா இது மாதிரி பண்ணலான்னு மாதிரி பாட்காஸ்ட் சுற்றியே போடணும் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டொமைனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு SaaS கம்பெனி இருக்குது. SaaSல ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இம்பார்ட்டண்டாக. அந்த ப்ராடக்ட் என்னென்ன பண்ண முடியும், எப்படி பண்ண முடியுன்றதையே ஒரு 5 ரீல் நீங்கள் எடுத்து ஏதாவது ஒரு கம்பெனியோட எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. SaaS கம்பெனியோட எல்லா அட்ராக்ஷனும் உங்கள் மேலே தான் இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா இப்போது கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ளே. அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டாலும் பண்ணணும். அவங்க வெறும் இமேஜை மட்டும் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால யாரும் ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போது இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் எவ்வளோ எஃபிஷியண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, காம்ப்ளெக்ஸ் ஆனது எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறீங்க, அந்த 30 செகண்ட்ஸில் எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறீங்க பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராடக்ட் யார் டெவலப் பண்ணால் அவனை எப்படி உட்கார வச்சு நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம், அவங்ககிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அவுட்புட்டை எடுத்து அந்த கண்டென்ட் எப்படி எஃபிஷியண்டாக மாற்றுறோம் அப்படின்றத பற்றியே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா SaaS கம்பெனிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெக்வயர்மெண்ட் வந்துடும். ஓகே ஓகே. நீங்கள் இமெயில் பண்ணிக்கிட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டோ இருக்க தேவை கிடையாது. அந்த கோல்ட் இமெயிலுங்கிற ஸோ வாட் யூ கேன் டூ, people will turn up into your clients automatically. கான்டென்ட்லயே இது பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் மெயிலுங்கிறது அதுக்கப்புறம் அப்புறமா ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நான் மூவ் பண்ணி மற்றபடி கோல்ட் மெயில் எப்படி வரும்? கோல்ட் மெயில் வந்து இப்போ ஆக்சுவலி அதோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. கோல்டு மெயில் நீங்கள் LinkedIn பக்கம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் எஃபிஷியன்சி அதிகமாக. ஓகே, நீங்கள் கோல்டு மெயிலையே நீங்கள் கோல்டு மெயிலாம் ஒருத்தருக்கு டார்கெட் பண்ணி இதுனா யாரை டார்கெட் பண்ணணும்னு தெரியாது. சான்சஸ் ஆஃப் கெட்டிங் லீட்ஸ் வந்து மல்டிபிள் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி டார்கெட் பண்ணி பண்ணணும். இதுதான் கம்பெனி, இவனை தான் நான் கிளைண்ட் எடுக்கணும், அதை மட்டும் தான். ஏன்னா நீங்கள் ரேண்டமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யார் எடுக்க போகிறீங்க எப்படி பண்ண போகிறீங்கன்னே தெரியாது. இன்பவுண்ட் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டார்கெட் பண்ணி போனோம்னா ஓகே இவனை டார்கெட் பண்ணால் எனக்கு அவங்க அட்டென்ஷன் வந்துருச்சு, நாங்கள் அடுத்த லெவலில் எப்படி மூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஒரு 5 கம்பெனிஸ் எடுக்கிறீங்க, அந்த 5 கம்பெனிஸை சுற்றியே எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா வந்துடும். 5 கம்பெனிஸ் இருந்தது 5 டொமைன்ஸ், 5 டொமைன்ஸ், 5 டொமைன் ஹெல்த் கேரா SaaS அதுக்கேற்ற மாதிரி. ஓகே ஓகே. நீங்கள் இப்போ கார்பரேட்டுங்கிற போது இப்போ நீங்கள் கனெக்ஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது பார்த்து கொடுப்பீங்களா? பார்த்து தான் கொடுப்போம். இப்போ ஹூண்டாயில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வராது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் லீடோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டுமா கொடுப்பீங்க. அதே மாதிரி இன்னும் ஈஸியாக ப்ராசஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், பட் நீங்கள் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் டைம். ஏன்னா நீங்கள் டிசைன்ஸும் பார்க்கணும், டீம் ஹேண்ட்லிங் பார்க்கணும், ரீச் அவுட் பார்க்க முடியாது. இதுக்குன்னே ஒரு சில பிஸ்னஸஸ் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சர்வீஸை பிச் பண்ணி அவங்க கிளைண்ட் எடுத்து அவங்க உங்ககிட்ட வந்துடுவாங்க. இப்போ ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் பண்ணணும். பட் இப்போ எனக்கு ஒரு RFP பண்ணணும், என்னோட கிளைண்ட்ஸ் வந்து இப்போ சவுதியில் இருக்காங்க அப்படின்னா சவுதி கிளைண்ட்ஸை நான் டார்கெட் பண்ணுறேன். நான் ஒரு பக்கம் ரீச் பண்ணுவேன், இவங்க ஒரு பக்கம் ரீச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வர லீடு எனக்கு வர லீடு டேரெக்டாகவே எனக்கு. எண்ட் ஆஃப் தி டே அது என்கிட்ட தான் வந்தாகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 5 கம்பெனிஸோட ஹைஅப் பண்ணிவிட்டு எங்களோட சர்வீசஸ் நாங்கள் இதெல்லாம் ஆஃபர் பண்ணுறோம். அவங்க IT சர்வீசஸ் சேர்த்து ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்களுக்கு மூவ் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் நேம் வச்சு கூட நீங்கள் பில்லிங்லாம் அங்கே வந்துடும். ஆமாம், நம்ம வந்து ஷாடோம் பண்ணி நம்ம வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் அதிகமாகிட்டே வருவாங்க. ஒன்ஸ் உங்ககிட்ட அவுட்புட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாக ரீச் பண்ணி கூட நீங்கள் எடுத்து ஓகே ஓகே அப்படி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரி ஷேடோவாக ஒர்க் பண்ணி கூட நீங்கள் வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அவுட்புட் வேணும், அவ்வளோதானே.